A, a leopard cannot, sorry, one sec. A leopard can't change its spots. A leopard can't change its spots. அப்படின்னா என்ன அர்த்தம்? லியோபர்ட்னா என்ன? சிறுத்தை. ஓகே, சிறுத்தை. சிறுத்தை மேல இருக்கிற அந்த வரிகள், புள்ளிகள், அது எல்லாம் மாத்த முடியாது. அது நேச்சுரலாவே அதுக்கு இருக்கிறது. ஓகே, அத சொல்ற ஒரு அதை ஸ்டேட் பண்றது இந்த இடியம். தட் இஸ் a leopard cannot change its spots. That means some people are so fixed in their ways and they cannot be changed. என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டியாடா, எவ்வளவு சொல்றீங்களே, நீ எத்தனை பெரியார் வந்தாலும் உன்னை எதிர்க்க முடியாதுடா. விவேக் சொல்வார்ல ஒரு காமெடியில, எத்தனை 100 100 பெரியார் வந்தாலும் உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா, நீங்களாம் அப்படியே தான் இருப்பீங்க, மாற மாட்டீங்க. ஓகே, so that kind of persons can be defined with this idiom called as a leopard can't change its spots. If I tell that he is a stupid because he is like a leopard who cannot be changed with his spots. Okay, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை திருத்தவே முடியாது அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், a little green. A little green, young and inexperienced. Young and inexperienced. If I tell that she is a little green in this career, in this field, I'm telling that she is a little green for this profession, for this field. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, இப்பதான் அவங்க ஃப்ரெஷ்ஷா உள்ள வந்திருக்காங்க. So she is considered to be a little green. Alright, that means the one who don't have any experience and they are considered to be very young for one profession or for something. Okay, so they are called as a little green. Alright, next one, a little leery. A little leery. Okay, a bit dubious and doubtful. Okay, சந்தேக பிராணின்னு சொல்லுவோம். A little leeryனா சந்தேக பிராணி. எப்ப பார்த்தாலும் யாரையாவது சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறது, டவுட் பண்ணிட்டே இருக்கிறது. Always they'll be doubtful. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க. So those kind of persons can be called as a little leery person. If I tell that she is a little leery person, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு சந்தேக பிராணி. Alright, next one, a load of mind, a load of my mind, a load of my mind. It means to feel mental relief. Oh my god, yes. இப்ப நம்ம பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சாலும் நம்ம மைண்ட் அப்படியே ரிலீஃப் ஆகும். அப்பாடா செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகே, so we have the feel in that. So that can be, that exact scenario and the situation can be defined with an idiom called as a load of my mind. I have just dropped all the loads of my mind. If I tell you that I have just dropped all the loads of my mind, that means what? I'm relieved. I'm completely relieved now. நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், ரிலீஃப் ஆயிட்டேன் மைண்ட் எல்லாம். Alright, so that is called as a load of my mind. Alright, and next one, a lot of balls. A lot of balls அப்படின்னா என்ன? நிறைய பால் இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. It means being very bold, straightforward or courageous. ஒருத்தர் நேர்மையா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, எப்பயுமே நான் இப்படிதான்டா இருப்பேன், நீதிடா, நேர்மடா, நியாயம்டான்னு பேசுறோம் இல்லையா? அவங்களெல்லாம் எப்படி நம்ம சொல்லுவோம்னா, he is like a lot of balls in his attitude. He has a lot of balls in his attitude. That means he is totally bold and straightforward. எப்பயுமே ஆனஸ்டா தான் நடந்துப்பாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே, and next one, a lot of baloney. Baloney. Okay, a lot of baloney அப்படின்னா பொய்க்கோழி. இப்ப சொல்ல பொய்யா பேசுறாங்க சார், நல்ல ஒரு சீட் எடுத்து போடுங்க சார், எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசுறாங்க சார், வாயை திறந்தாலே பொய் தான், அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்களாம் இருக்காங்க. ஓகே, அப்படி அவங்கள நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன சொல்லலாம், என்ன ஐடியம் யூஸ் பண்ணலாம்னா a lot of baloney. He is always a lot of baloney to this environment. அப்படின்னா என்ன? அவன் எப்ப பார்த்தாலும் பொய்யா தான் பேசுவான் அப்படின்றது அர்த்தம். ஓகே, a lot of bunk. A lot of bunk. Bunkனா நம்ம காலேஜ் கட்டடிச்சுட்டு ஸ்கூல கட்டடிச்சுட்டு பங்க் பண்ணிட்டு சுத்துறது கிடையாது. It means a lot of bunkனா a load of lies and false statements. அதேதான் உருட்டு பெரட்டல் சொல்லுவாங்க இல்லையா, உருட்டுறது பெரட்டல். இந்த உருட்டு பெரட்டல் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் a lot of bunk.
டோன்ட் ஷோ a lot of bunk to me அப்படின்னு என்ன உருட்டு மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் a lot of moolah. a lot of moolah அப்படின்னா a lot of money, நிறைய காசு வச்சிருப்பான், பெரிய பணக்காரன். ஓகே, he is a lot of moolah அப்படின்னா நிறைய பெரிய பணக்காரன்ப்பா, நிறைய காசு வச்சிருக்கான்ப்பா, அதுதான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் a lot of pluck. a lot of pluck அப்படின்னா இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் பிளக்கிங், அது கிடையாது. a lot of pluck அப்படின்னா a lot of nerve, guts, courage. ரொம்ப தைரியசாலி, he is a valiant, he is more courageous, he is bold, he is not a coward அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தைரியசாலி, எதற்கும் துணிந்தவன், அதெல்லாம் a lot of pluck அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் a matter of fact. a matter of fact, that means a true item of data or information. a true item of data or information, உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்கிறது. ஆல்ரைட், உண்மையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷனோ இல்ல நம்ம ரெஸ்யூமே போடுறப்ப கீழே வந்து டிக்ளேர் பண்ணிருப்போம், தி above stated information is true and best to my knowledge அப்படின்னா இட் மீன்ஸ் a matter of fact. ஓகே, a true item of data or information, எதையுமே உண்மையான கருத்தையோ உண்மையான விஷயத்தையோ சொல்றதுக்கு பேர் தான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் miserly sort. miserly sort, that means a stingy person. stingyனா யாரு? கஞ்சம். ஒருத்தர் கஞ்சமா இருப்பார், ரொம்ப ரொம்ப கஞ்சம், காசே கொடுக்க மாட்டா. டோன்ட் பி சோ ஸ்டிஞ்சி அப்படி சொல்லுவோம் இல்லையா. அவங்கள எப்படி இடியம்ஸ்ல சொல்லலாம் அப்படின்னா he is a miserly sort. okay, he is a miserly sort அப்படின்னா என்ன? சரியான கஞ்சாம்பட்டி. ஓகே, கஞ்சம்பா, கஞ்சம் கஞ்சம் தரவே மாட்டான். so that is called as a miserly sort. okay, and next one a new lease on life. a new lease on life, a chance to start life afresh and a chance to start life afresh and do it better next time. okay, just a second. new release na enna, sorry, a new lease on life அப்படின்னா okay, a new lease on life na a chance to start life afresh and do it better next time. okay, இப்போ நம்ம இன்டர்வியூஸ்க்கு போயிருப்போம், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருப்போம். ஸோ ஒரு இதுல நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காம மேபி நம்ம சில பேருக்கு அது சக்சஸ் ஆயிருக்கும், சில பேருக்கு அது டிராப் அவுட் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், மனம் விட்டுறக்கூடாது, நம்ம மனம் கலந்துடக்கூடாது. ஸோ we'll wait for the better opportunity. நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பரா பண்ணி நம்ம விட்டதை பிடிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்றதுதான் நியூ லீஸ் ஆன் லைஃப். ஓகே, and last one we'll stop with this. next one, last one is a new slant. a new slant அப்படின்னா a different way of looking at something. நம்ம வந்து எல்லாரும் பாக்குற ஒரு விஷயத்த புதுசா நம்ம மட்டும் வேற ஒரு விதமா பார்ப்போம். அதாவது ஒருத்தவங்க பாக்குற ஒரு விஷயத்த நம்ம வேற ஒரு விதமா பாக்குறது, எல்லாரும் பாக்குறவங்க டிஃபரெண்டா பாக்குறது. so that is called as a new slant. okay, that is called as so this is called as a new slant. and finally we are coming, this is, let it be the final one, a nobody. that means a person of no importance. யாருக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம இக்னோர் பண்ணுவோம் இல்லையா. வாழ்க்கையில சில பேரெல்லாம் இக்னோர் பண்ணிட்டே போவோம், அவ்வளவுதாங்க நீ போ போ அப்படி சொல்றோம் இல்லையா. ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம், we indirectly ignore them. a person of no importance, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது அப்படின்னா it can be stated with an idiom called as a nobody. a nobody, he is or she is a nobody for me. as I tell, she is a nobody for me அப்படின்னா அவ எனக்கு வாழ்க்கையில யாருமே இல்லை, எனக்கு அவளுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, so this is all about today's idioms and phrases. so we are coming to the conclusion. இது நம்ம எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்திருக்கிறது ஒரு இடியம், அதுக்கான மீனிங் பார்த்தோம். இதை நம்ம எப்படி எக்ஸாம்ல ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, they will be giving out
ஒரு சென்டென்ஸா கொடுத்து அதுக்கு வந்து அந்த இடியம் அண்டர்லைன் பண்ணி இதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாசேஜ் கொடுத்து அதை வந்து அதுல வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணி இதுக்கான எக்ஸாக்ட் சுச்சுவேஷனை நீங்க எழுதுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்ப அந்த டைம்ல அந்த இடியம்க்கு என்ன அர்த்தமா இருக்குங்கிறத நீங்க அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா யூ கேன் ரீட் த பாசேஜ். ஓகே, ஒரு பேசேஜோ ஒரு சென்டென்ஸோ கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் மட்டும் பர்டிகுலரா கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஹோல் பேசேஜையும் பொறுமையா ரீட் பண்ணி பாருங்க, இல்ல அந்த ஹோல் சென்டென்ஸஸையும் பொறுமையா ரீட் பண்ணி பாருங்க. ஸோ அப்ப அங்க என்ன சுச்சுவேஷன் நடக்குதுங்கிறத வச்சுதான் இந்த இடியம் இருக்கும். ஸோ நீங்க ஒரு இடியம் நமக்கு தெரியல அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம். அந்த ஹோல் பேசேஜ் ஆர் சென்டென்சஸ் நீங்க ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த சுச்சுவேஷனை வச்சு இந்த இடியம் நீங்க கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஸ்மார்ட்னஸ். ஓகே, ஸோ நீங்க வந்து இதுக்குள்ள மீனிங் தெரியலன்ட்டு தப்பா எழுதாம அது என்ன சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்களோ, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இது வந்து நெகட்டிவாவே போயிட்டு இருக்கு, அப்ப ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணி இதோட இடியம்ஸ்க்கான மீனிங் என்னன்னு கேக்குறாங்கன்னா அப்ப இது வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயத்த நம்மளுக்கு கன்வே பண்ணுது. ஸோ ஆப்வியஸா இந்த இடியம் என்னதான் சொல்லுது, இட் ஸ்டேட் சம்திங் நெகட்டிவ். அப்ப அவங்க கொடுக்குற சாய்ஸஸ்ல எது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்குன்னு பாருங்க, யூ சூஸ் தட். So this is how you have to do the probability. இந்த ப்ராபபிலிட்டில இது இருக்கலாம் இது இருக்கக்கூடாது இப்படிதான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு சார் வந்து he will be sharing you all the idioms and phrases later. ஸோ நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. You just all have your notes with that. Just try to read. இது பார்த்தாலே உங்களுக்கு ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். So hopefully I think I have completed maximum of the idioms and phrases in today's class, and we will be waiting for the next class for synonyms and antonyms as well as tenses. Okay, so error spotting, synonyms and antonyms, tenses இது எல்லாமே upcoming classes நம்ம ஒவ்வொரு செஷன்லயும் பார்க்கலாம். All right, hope you all have enjoyed. If you have any further doubts you can feel free to ask me. Is there any doubt? Anyone who's there to question me? ஏதாவது questions இருக்கா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூ கேன் ஆஸ்க் மீ லேட்டர். ஷேர் சார் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த ஐடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாம். ஹில் பி ஷேரிங் டு யூ. ஸோ யூ ப்ளீஸ் ஹேவ் தட் வித் யூ. ஜஸ்ட் கோ த்ரூ இட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இஃப் யூ நீட் இட் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ இன் லைவா யூ கேன் ஆஸ்க் மீ. இஸ் தேர் எனிஒன் ஹூஸ் ஹேவிங் எனி டவுட்ஸ்? இல்ல idioms and phrases எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி எழுதுறது, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. Yes, you're most welcome. Anyone? All right. Okay. I hope you all have understood. Very happy for that. I'm really happy for you all. So all the very best. Nalla padinga. Try to clear SSC, CGL. I'll give my full support to you and I'll pray God for you. Thank you all. Okay. So let's wind up the class. If there is any doubts, please do ask the sir. Sir will be letting me know what are all the doubts that you have asked. Okay? Yes. Sahana, thank you. Thank you, Sahana. Thank you. Thank you for your concern. All right. So shall we wind up? Yes? Okay. All the very best. Thank you. Thank you, everyone. Thank you. Thank you. Thank you.